ஹலோ கைஸ், நாங்கள் தான் டெய்லி சம்பவம் பார்த்துருப்பீங்க. நேற்று வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு என்னென்னா நாகர்கோயில் வந்துருக்கோம். எதுக்குன்னா மீனை இல்லை, ஒரு மீனை பிடிச்சிட்டு போகுது. மீன் இல்லை, அது கோழி கோழி பிடிச்சது. சென்னை போயிருந்தாங்க வேலை தேடி. சென்னைக்கு ஒரு கோழி போயிருந்து. அது சென்னை கோழி. அது இப்போ இங்கே திருப்பி வந்திருக்கு. நேரத்தையே கூப்பிட்டு சொன்னான் இப்படி காலமாக வர முடியுமா அப்படின்னு. நான் சரி வரலான்னு சொல்லிட்டு நான் இப்போ காலமாக அவன் போய் கலெக்டர் ஒன்றும் கிடையாது. அவரை நாங்கள் போய் காரில் போய் கூட்டிட்டு வரேன். வெயில் அடிச்சது, அதனால ரெண்டு மூணு சாரை வாங்கிட்டு இல்லையோ, அதனால போய் அவனை கூட்டிட்டான். அது இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கானா வந்தாச்சு அப்படின்னு. நம்மளாம் என்ன பஸ் ஸ்டாப்பு கிட்ட வந்துட்டோம். நாங்கள் அவட்ட சொன்ன இப்போ தான் அழைக்க மாட்டோமே எங்கே போய் சாய குடிக்கிறது இல்லை. ஒருத்தட்ட திருநெல்வேலி தாண்டோன்னா சொல்ல சென்னை. அவன் கால் பண்ணி எடுத்து அவன் சொல்லு அப்படிங்க. அவன் கிடந்து உறங்கி நல்லா கிடந்து உறக்க வண்டிக்குள்ள. அந்த கோழி பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழிக்கு அப்படியே உள்ள போகிறான். இது வந்து கோழியை ஒன்றா காட்டி அவங்களுக்கு தெரியா. ஒன்றா வண்டிக்குள்ள ஏறும் பாருங்க. தொடக்கி வைக்க ஏற்றா போட்டேன். ஹலோ, நாங்க புளியமூடு. நாங்களும் பஸ் ஸ்டாண்டு தான். ஆஹா, உனக்கு அது மட்டும்தான். வண்டி அங்கிட்ட அடக்கி வச்சிருந்தியோ? பஸ் டிரைவர் கிட்ட இருந்திருப்பார்ல. சரி, எங்க பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு வெளியில நிக்கிறேன். அங்கே எனக்கு ஒன்று இறக்கி விட்டாங்க. சரி சரி, நீ வெளியில உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும். உங்களுக்கு தெரியுதா என்ன வரேன் கோழி. இந்த கோழியை கூட்டிட்டு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். பிச்சை எடுத்துட்டு வர மாதிரியே வரோம். 1 நம்பர் கோழி கேட்டா ட்ரெண்டிங்னு சொல்லியோட சூவம் போட்டுன்னு பிச்சை எடுப்பான். அப்படிப்பட்டவராக அவன் வேலை தேடாதுன்னு சொல்லிட்டு தான் சென்னை. நான் வேலை தேட போனானா இல்லை வேற எதுக்கும் போனான்னு தெரியல. நான் வேற ஒளிஞ்சு பார்த்துட்டு ஆட்டோக்காரங்க கொண்டு முன்ன வந்துட்டாங்க. நம்ம இப்போ வண்டி எடுக்கணும். இப்போ காரில் ஏறுவோம் பாருங்க. வீடு இவன் தான் எங்கள் கோழி. இவன் தான் கோழி ஒளிஞ்சு பார்க்குறது பார்த்தீங்களா? இந்த கோழியை கூட்டிட்டு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வெளிநாட்டு கையாக்காலேருந்து இது வாங்கினது. எவ்வளோ இப்போலாம் 50 ரூபாய் பாட்டில் வாங்கியிருக்கேன். பெரிய ஆளுதான். இப்போ நமக்கு ஏதாவது சாய என்ன வேண்டி தருவா? அப்போ அங்கண்டே வரக்கு செலவு பைசா இல்லை. 200 ரூபா போட்டு எல்லாம் சாய பைசா சாய வேண்டி தரோம். சாய நம்ம இனி கேமரா செட்டப்பை தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். நீ தனியாக கொஞ்சம் நடுவில் வா, அப்போ தான் தெரியும் கரெக்டாக. நம்ம செல்ஃபி காணும். அதுன்னு வீட்டில் அதுன்னு வேலைக்கு போகிறோமா, அதனால நாங்கள் எல்லாம் அவன் வெட்டியாக தெரியும். அவன் வேலைக்கு போகிறான். காலத்தை வந்ததில்லை இவனை கூட்டின்றதுக்கு தான் வந்தது. இவன் இனி இப்போ சாய வேண்டி தரலைன்னா அவனுக்கு காலை இழுத்து எடுப்பாங்க. இவன் தான் கோழி. கோழி தான், அதான் சொன்னேன் இல்லை. கேமரா தொலை கிடையாது. கேமரா தொடச்சுக்கு அவ்வளோதான். பேக் சைடில் லைட் அடிக்குது இல்லை. ஏன் என்னது அதுவும் கார் தொடச்சி துணியில. சரி, அதான் அங்கே போய் தொட்டி போயிடுற. அது கார் மூடிய அந்த இது கவர். அப்படியா? டிரைவர் சீட்டு வாரியா? குளுத்தி பாலத்து அப்புறம் நான் ஒரு ரீல்ஸ் சென்ட் பண்ணி விட்டேன் பார்த்தியா? அந்த பவுச்சில் ஸ்டிக்கர் வெட்டி. ஆமாம், அது எனக்கு தெரியுது.
அது நாங்களே ரெடி பண்ணுவோம். நீ அப்படி ட்ரெயினில் வரல? நீ ஏன் ட்ரெயினில் வரல? ட்ரெயின் இஷ்டம் அது காரணம் சொல்லலாம். ஒன்றரை இடத்துல ஆட்டே போடாது. உனக்கு அந்த பீத்த துணியே எடுத்தா என்ன செய்ய போகிறேன்? ஆட்டே கூட என்ன தெரியுது? உன ஒரு செல் இருக்கு, ஒன்றை கொண்டு போய் விற்கல வேணாம், கோழி தானே களத்தில் கிடந்தது கூட இருக்குதா? டூப்ளிகேட்டா? அப்போ அதை களத்தில் நல்லா இருக்கு. அதான் வேணும். இதை விட வருவா, இது 70 ரூபா. சாய வேண்டி தெரியுதா? பைசா இருக்கா? நீ எப்போ 30 ரூபா இருக்கு, 20 ரூபா இருக்குன்னு என்ன வேலைக்கு போற? அங்கே 300 ரூபாய்க்கு போவாங்க. அங்கே 300 ரூபாய்ங்க. எத்தனை மணிக்கு ஒரு 300 ரூபாய்? இல்லை வியாபாரம் ஆகாது. கால் சென்டர்ல வேலை வேலை என்னென்ன? கால் சென்டரில் என்ன வருது? கால் சென்டர்ல இருந்தா பேசலாம். கால் சென்டரில் எப்படி இருப்ப? அதான் கால் சென்டரில் எப்படி இருப்பேன்? கால் சென்டர்ல வேலை பட் ஃபோன் பேசணும் அப்படிதானா? ஒயர்லைன் போனா இல்லை ஒயர் நீளத்துக்கு இருக்குமா? இல்லை ஒயர் ஃபோனா? ஒயர் இல்லாதடா. எதுக்கும் அதில் பார்த்து நான் பேசும். நம்ம கேமரா வந்துட்டு அதுக்கு உண்டான செட்டப் இனிவிழா. சரி, ஓகே. நாங்கள் இந்த நல்ல ரோடை தாண்டி மறு சைடில் பயணம் செய்து விட்டு கண்டினியூ பண்ணுறோம் இந்த வீடியோவை. டீ கடைக்கு போயிட்டு நம்ம இதை பேசுவோம். பாய். டிரைவர் மாறியாச்சு மக்களே. நான் கோழி வண்டி வாட்டியான்னு இருந்துச்சு. என்ன கொடுத்த உடனே வண்டி ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆச்சுன்னா கீரை போடிய நேரம் வண்டி அங்கே ஆகா. என்ன பண்றீங்க பங்கு? கொத்தி ஓட்டலாம். இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் தான் காரணம். அவன் தான் சென்னையில கொண்டு போய் வண்டி ஓட்டினான். சென்னையில எங்க வீட்டுல இருந்தா மெட்ரை மேல விட்டு போ. எங்க மெட்ரை மேல விட்டு ஏது இந்த மூஞ்சி மெட்ரை மேல விட்டு. நம்ம இப்ப கோழிங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. கோழி காலில் ஷூ போடுது. இனி உங்க வீட்டுல உள்ள கோழி எல்லாம் இப்படி ஷூ போடுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இப்ப வீட்டுல போய் முட்டை போடும். இது ஷூவும் போட, வீட்டுல போறோம்னா முட்டையும் போட. அப்படிப்பட்ட கோழி இது. இதுதான் அவனோட வீடு. பேக் எடுக்க வந்திருக்கேன். அவனை நம்ம இப்போ கொண்டு விட்டாச்சு. இனி குளிச்சுட்டு நம்ம கடைக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். நம்ம இனி போகிற நேரம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவிய ஆண்டி எல்லாரும் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்கணும். நம்ம இப்போ அவனை வீட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. கிளியர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்ல பிரைட்டாக இருக்குது. வெளிச்சம் சூரிய ஒளி அடிக்குது. நாங்கள் போக அப்டேட் பண்ணோம். நல்ல குவாலிட்டியாக ஹெச்டி ப்ளஸ் வரும். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, இது போல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் உங்களுக்கு அது உடனே வரணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே. டெய்லி சம்பவமாக நம்ம இன்ஸ்டாலையும் டெய்லி சம்பவம் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. டெய்லி போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். என்னடா ஆகுனா காரில் கரங்கிட்டு தெரியாமல் நினச்சாங்க. இங்கே பைக்கில் போகிற வீடியோ வரும், எல்லாம் வரும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவனை கூட்டிகிட்டு வர போனனால நம்ம காரில் போகிறோம். ஆனால் கோழி பறந்துடும். பிடிச்சி கட்டி வச்சு கொண்டு வரணும். இல்லை, அது ரொம்ப கிளியர் கம்மியாக இருக்குது. பேக்கில் நல்ல பிரைட் அடிக்கணும். உங்களுக்கு தெரியுது. சரி, சிசிடிவி கேமரா மாதிரி எங்கே இருக்கும். சரி, ஓகே. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் கிளியராக இருக்குது. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். உங்களிடம் விடைபெறுவது நம்ம டெய்லி சம்பவம். பாய்.